இது வரைக்கும் புடலங்கால கூட்டு பொரியல் தானே செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி கறி செய்யுங்க, செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருந்ததுங்க. மிக்சி ஜாரில் அரை கப் அளவு துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு 200 கிராம் அளவுக்கு பொடலங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிச்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி வதக்கி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பொடலங்காய், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பொடலங்காவை நல்லா வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதோடவே அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து 1 கப் அளவுக்கு மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இடையில கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை அணைச்சிட்டு நறுக்கிற மல்லித்தலை சேர்த்துட்டு சுட சுட சாப்பாடு, தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரியோடையெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம அல்டிமேட்டா இருந்தது.